அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாவக்காய் தான். பாவக்காயில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நார்மலாக பாவக்காய் மெயினாக சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம். அதே மாதிரி வயிற்றில் பூச்சி இருந்தாலும் குழந்தைகளுக்கெல்லாம் இதை கொடுத்தோன்னா அந்த பூச்சி இதாகும். நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா பாவக்காய் கொடுத்தோன்னா பிள்ளைகளுக்கு வயிற்றில் பூச்சி இல்லான்னு தங்காது. பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் யாருக்கும் பூச்சி இருக்காது. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பாவக்காயில் கால்சியம் சத்தும் இருக்கான், இரும்பு சத்தும் கொஞ்சம் இருக்கான். அதே மாதிரி இதில் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ சுகர் பேஷண்ட்டு பொதுவாகவே இப்போ ஏதாவது ஒரு ஆப்ரேஷன், ஒரு கண் ஆப்ரேஷன் இல்லை ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு பண்ணுறதா இருந்தால் சுகர் திடீர்னு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு உடனே குறைக்கிறது அப்படின்னா இந்த பாவக்காவை தான் சொல்லுவாங்க. எல்லா டாக்டரும் இந்த பாவக்காவை தான் சொல்லுவாங்க. என்ன பண்ணிடுங்க, பாவக்காயை ஜூஸ் போட்டு குடிங்க. பாவக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா அந்த சுகர் வேகமாக இறங்கும். தொடர்ந்து ஒரு 2-3 நாள் குடித்தாலே போதும், சுகர் ஃபாஸ்ட்டாக இறங்கிடும். ஒன்றும் இல்லை, அந்த விதையை நீக்கிட்டு இந்த பாவக்காயை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஜூஸாக அடிச்சுட்டு அதை வடிகட்டி குடிச்சிடலாம். முடிஞ்சவங்க அப்படியே குடிச்சிடலாம். இல்லாதவங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு குடிக்கலாம். இல்லை அது ரொம்ப கசக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பாவக்காய், ஏன்னா நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஜூஸ், அதை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எங்கள் மாமியாருக்கு போட்டு கொடுத்துருக்கேன். பாவக்காய் ஒரு இது நல்லா ஒரு கை தண்டி இருந்தது, பெரிய பாவக்காய், கும்பம் பாவக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாவக்காய் அவ்வளோ பெருசு வேணாம், அதில் பாதி எடுத்துக்கோங்க. ஒரு பாவக்காய் ஒரு 100 கிராம் எடுத்திங்கன்னா வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சி கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டு குடிச்சிங்கன்னு வைங்க, உங்களுக்கு அந்த பாவக்காவோட அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாயிரும். ஆனால் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசக்கும், ஆனாலும் அது ஒரு தனி ருசியாக இருக்குமா, அதனால கொஞ்சம் கஷ்டப்படாமல் குடிச்சிருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சீசனில் விலை கம்மியாக விற்கிது காய்கறிகள், அதாவது மெயினாக காய்கறிகள் கம்மியாக விற்கிது. அதை விட இந்த பாவக்காய் வெயில் காலத்தில் தான் கம்மியாக விற்கும். மற்ற டைம்லலாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக விற்கிது. எனக்கு இங்கே வாசல்லே காய்கறிலாம் வந்துடுது. அப்படி வர்றவங்கள்ட்ட தான் வாங்கினேன். இது கிலோ 30 ரூபா இந்த பெரிய பாவக்காய். அதோட நான் என்ன பண்ணேன், ஒரு 3 கிலோ வாங்கிட்டேன். இதுவே மற்ற டைம்லலாம் என்ன பண்ணுறதுன்னா ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 1/4 கிலோவே 30-40 ரூபான்னு சில நேரங்களில் விற்கும். ஐயோ அவ்வளோ அநியாயமாக விற்கிதே அப்படின்னு எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வாங்குறதுக்கு. இவ்வளோ ஜாஸ்தியாக விற்கிதே இந்த பாவக்காய், ஆனால் தேவைப்படுது சுகருக்கு சாப்பிட, ஆனால் இப்படி ஜாஸ்தியாக விற்கிதேன்னு நமக்கு தோணும். இப்போ அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போது இந்த மாதிரி விலை மலிவாக விற்கிற நேரத்தில் என்ன பண்ணிடுங்க, இந்த மாதிரி வாங்கி இப்படி ரவுண்டாக நறுக்கிட்டு வெறும் உப்பு மட்டும் போட்டுருங்க. உப்பு போட்டு தான் நான் இப்போ பிரட்டி வச்சுருக்கேன். ரொம்ப போட்டுறாதீங்க, ஏன்னா காஞ்சா உப்பு உங்களுக்கு நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக போட்டு நல்லா பிரட்டி வச்சுருக்கேன். பிரட்டிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே வெயிலில் வச்சு காய வச்சிட போகிறேன். இதை இப்படி எல்லாத்தையும் தட்டுகளில் அடுக்கிடுங்க. அடுக்கிட்டு இதை வெயிலில் காய வச்சிடலாம். வெயிலில் காய வச்சுட்டு நம்ம இதை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே என்ன பண்ணிடலாம், காய வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம இதை பொரியலுக்கும் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டு பொரியல் பண்ணலாம். இல்லை இதை வறுத்து, ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம், அதனால மிளகாத்தூள் மட்டும் போட்டு குலுக்கி வச்சு சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம். வறுத்துட்டு மிளகாத்தூள் மட்டும் தூவி அதை நம்ம சாப்பிடலாம். இல்லை இந்த காஞ்சி போன இதே எடுத்து என்ன பண்ணிடலாம், குழம்புல காரக்குழம்பு, அதான் பாவக்காய் குழம்பு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் காஞ்சதே எடுத்து பாவக்காய் குழம்பு வச்சுக்கலாம். இது காய போட்டு வச்சா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் கண்டிப்பாக. ஏன்னா இப்படி மலிவாக வைக்கிற காலத்தில் வாங்கி காய போட்டு மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பாவக்காய்ன்றனால கண்டிப்பாக எவ்வளோ நாளானாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. அதனால இப்போ சுகர் பேஷண்ட்டு சுகரை இப்போ வேகமாக குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் என்ன பண்ணிடலாம், இந்த பாவக்காய் நம்ம ஏற்கனவே காய வச்சுருப்போமா, இதை என்ன பண்ணிடலான்னா அப்படியே மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை தண்ணியில் போட்டு கரைச்சி குடிச்சிடலாம். அப்படிங்கல சுகர் ஃபாஸ்ட்டாக இறங்கிடும். இப்போ ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த பொடி எடுத்து
பாவக்காய் பொடி நம்ம இதை காய வச்சு பொடி பண்ணி வச்சுருப்போமா, இதை எடுத்து என்ன பண்ணிடலாம், அழகாக வந்து நமக்கு வந்து ஜூஸ் போட்டு அதான் தண்ணியில் கலந்து நமக்கு என்ன தேவையோ அதை போட்டு குடிச்சுக்கலாம். அதே பவர் இருக்க தான் செய்யும். என்னடா இது வெயிலில் காய வச்சது கசப்பு போயிருமானா இல்லை, இதோட தன்மை இருக்க தான் செய்யும். நல்லா தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். நான் இப்போ வெயிலில் காய வைக்கிறதுக்கு தான் இதை வந்து நான் ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் காஞ்சிரும், அதுக்காக இப்போதைக்கு இப்படி அடுக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக கொட்டிடலாம். நான் உங்களுக்கு வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் காட்டுறேன். மொட்டை மாடியில் காய வச்சாச்சு. இப்போ காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாவக்காய் நல்லா காஞ்சு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிடுச்சு. 3 தட்டு நம்ம காய போட்டோம். ஏன்னா 3 கிலோ இது. இப்போ ஒரு தட்டாக மாறிடுச்சு. 3 நாளாக கரெக்டாக 3 நாளாக வெயிலில் கடந்திருக்கு. நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பாருங்க எப்படி உடையுதுன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உடச்சி விட்டு கூட இதை அப்படியே இப்படி கையை வச்சு நொறுக்கி விட்டாலும் போதும். அந்த மாதிரி நொறுக்கி விட்டு கூட வெங்காயம் தக்காளி போட்டு பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நான் சொன்ன மாதிரி இப்போ சுகர் பேஷண்ட்டு இதை வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக இதை போட்டு குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு மோரில் போட்டு குடிங்க. நல்லாயிருக்கும். மோரில் போட்டு குடிக்கையில் உங்களுக்கு கொஞ்சம் கசப்புத்தன்மை அந்தளவுக்கு தெரியாது. சுகர் பேஷண்ட்டு கண்டிப்பாக இதை மோரில் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான், காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீ நம்ம டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்க வேண்டியதான். இது 1 வருஷம் ஆனாலும் சரி கெட்டு போகாது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சுக்கோங்க. பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சூப் வந்து நம்ம இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதிக விலைன்னா எவ்வளோன்னா ஒன்று வந்து 15 ரூபா கணக்கு விழுகுது. ஒன்றா தனியாக வாங்க முடியாது. நம்ம 5 இருக்கும் ஒரு பேக்கெட்டில். அது 75 ரூபா. ஆனால் அது தண்ணி நம்ம இப்போ பாத்திரம் விளக்குற ஸ்டாண்டில் எல்லாத்துலேயும் போடுவோம். தண்ணி பட்டாலும் என்ன ஆகும்னா இந்த மாதிரி இத்து போயிடுது. தெரியுது அவங்களுக்கே, நல்லா இத்து போயிருக்கு பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா கீழே பொத்துன்னு விழுந்துடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாட்டினோனாலே அதாவே கலண்டு கீழே விழுகுது. ஒரு லூஸாகவே அந்த மாதிரி இருக்குது. சரி, நம்ம வீட்டிலையே எப்படி சூப் பண்ணுறது அப்படின்னா, நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவரிங் வளையல்லாம் போடுவாங்க. அந்த வேஸ்ட் பண்ணுற அந்த கவரிங் வளையலில் அந்த மாதிரி சூப் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனால் இது வந்து எப்படின்னா, நான் வந்து கவரிங் வளையல் வாங்குறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டீல் வளையல் வாங்கிட்டேன். இது வந்து ஸ்டீல் வளையல். இது வந்து டஜன் 40 ரூபா. அதாவது 12 வளையலே 40 ரூபா தான். இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இது இத்தும் போகாது. தண்ணி பட்டிருந்தாலும் இத்தும் போகாது. அந்த மாதிரி வளையல் வாங்கிட்டேன். இப்போ நம்ம இதில் தான் சூப் பண்ண போகிறோம். இதை விட நமக்கு வந்து இதுதான் நமக்கு லாபம். ஏன்னா வெறும் வந்து 5 இது 75 ரூபா வாங்குறதுக்கு இது ஒரு டஜனே வந்து வெறும் 40 ரூபா தான். நம்ம வந்து 12 ஹூக்கு வந்துடும். இதில் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 12 ஹூக்கு கிட்ட வந்துடும். இது எப்படி பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஒரு குரடு ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை பாருங்க, அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இதை பாருங்க, கட் பண்ணியாச்சு. எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை வந்து அப்படியே பின்னாடி திருப்பணுமா அப்படின்றது இல்லை. இந்த பாருங்க எப்படி திருப்புறேன்னு பாருங்க. லைட்டாக திருப்புங்க. உடையெல்லாம் செய்யாது, பயப்படாதீங்க. உடஞ்சிருமோ அப்படின்னு பயப்பட வேணாம். ஏன்னா இது ஸ்டீல் கம்பி தான், உடையாது. அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம இஷ்டப்படி நமக்கு வந்து இந்த சூப் வந்து திருப்ப வரும். நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இதை வந்து நல்லா அழகாக வளைச்சி விட்டுக்கலாம். சின்னதாக உள்ளே போய் செட் ஆகிற அளவுக்கு வளைச்சிக்கலாம். இதை நம்ம அப்படியே பெருசாகவே வச்சுக்கலாம். இது நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம இஷ்டத்துக்கு கையில் நம்மளால் வளைக்க முடியும். இதுவே வந்து அந்த சூப் வந்து நம்ம வளைக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டாகவும் பண்ண முடியாது. ஆனால் சரி, இவ்வளோ மெலிசாக இருக்கே, இது வெயிட் தாங்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாங்கும். நல்லா எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்குது. ஏன்னா நான் போட்டு தானே இருக்கேன், நிறைய பொருள் போட்டு மாட்டி வச்சுருக்கேன். நல்லாவே வெயிட் தாங்குது. இதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னொன்று கூட பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் பண்ணி ஏற்கனவே மாட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒரு
நம்ம இஷ்டம்தான். இதை நம்ம எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம், எப்படி வளைச்சாலும் வளைஞ்சிக்கிறோம், என்ன மாடலில் வேணாலும் வளைச்சிக்கலாம். ஆனால் நம்ம குக்கி மாட்டுறதை சின்னதாகவும் பொருள் போடுறத கொஞ்சம் பெருசாகவும் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணிட்டேன். ஏன்னா 1 டஜன் வாங்கினனால ஏற்கனவே பண்ணி நான் வந்து தொங்க விட்டுருக்கேன். அது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது உங்களுக்கு பண்ணி இப்படி நீங்கள் இப்படி வேஸ்ட்டாக வந்து அநியாய விலைக்கு வந்து இந்த மாதிரி ஹெஸ் ஹூக்கை வாங்குறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி வெறும் ஸ்டீல் வளையல் வாங்கி நம்ம இந்த மாதிரி தொங்க விட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸ்டீல் வளையல் இல்லாட்டி நீங்கள் வந்து கோல்டன் கலர்லேயும் இருக்கும் இதுலேயே, அந்த வளையல் கூட வாங்கிடலாம், ஒரே விலை தான். அது வாங்கி கூட இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஏதாவது உங்களுக்கு ஹெஸ்ஸுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் தொங்க விட்டுக்கலாம், பாத்ரூமு மற்ற இடங்கள். ஏன்னா இது வந்து கிச்சன்லேயே இது வந்து இத்து போகுதுன்னா, பாத்ரூமில் நான் ஒரு தடவை போட்டிருந்தேன் முன்னாடி, அது சுத்தமாக மொத்தமாக இத்து போச்சு, எதுவுமே கிடையாது, வேஸ்ட்டாக போச்சு. அதனால நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ஈஸியாக போட்டுக்கலாம். நான் இப்போ கிச்சனில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் தொங்க விட்டுருக்குற பொருளை. இது பாருங்கள், நான் எவ்வளோ வந்து பாருங்கள், இது இரும்பு கடாயெல்லாம் தொங்குது, அதில் இரும்பு கடாயெல்லாம் தொங்க விட்டுருக்கேன் பாருங்கள். அந்த ஹெஸ் குக்கில் தான் தொங்க விட்டுருக்கேன். எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்களும் குறைச்ச விலையில் இதே மாதிரி ஸ்டீல் வளையலோ இல்லை வந்து மெட்டல் வளையல் எது வேணாலும் வாங்கிக்கோங்க. வாங்கி இதே மாதிரி ஹெஸ் ஹூக் மாதிரி தொங்க விட்டுக்கலாம். இது வந்து இத்தே போகாது, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம், பாத்ரூம் மாட்டலாம், உங்கள் கிச்சனில் எந்த இடத்துல வேணாலும் இதை நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசு அதிகமாக கொடுத்து அந்த ஹெஸ் ஹூக் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து ரொம்ப நாளாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதான் ஒரு டஜன் வாங்கி நான் அதை பண்ணி வச்சு மாட்டி வச்சுருந்தேன். சரி உங்களுக்கு இதை வீடியோவாக போடுவோம் அப்படின்றக்காக இந்த 1/2 டஜன் கடந்தது, அதனால தான் இப்போ எடுத்து உங்களுக்கு இது பண்ணி காமிச்சேன் எப்படி பண்ணுறதுன்னு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு குரடு இருந்தால் போதும், டக்குன்னு நம்ம அதை கட் பண்ணிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேவைக்கு தக்கன வளைச்சி விட்டுக்கலாம். எவ்வளோ பெருசு வேணுமோ, சின்னது வேணால் சின்னதாக வளைச்சிக்கலாம், பெருசாக வேணால் பெருசாக வளைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நீங்களும் இதை போல் ஃபாலோ பண்ணி ஒரு ரொம்ப முக்கியமான குறிப்பு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து டெய்லி ரொட்டீனாக வந்து நிறையா பிரச்சனைகளுக்காக மாத்திரை சாப்பிட்றவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக தான் கண்டிப்பாக இந்த வீடியோ. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்து நகை கடைக்கு போவோம், நிறையா பர்ஸு கிடைக்கும், சின்ன பர்ஸு பெரிய பர்ஸு எது வேணாலும் கிடைக்கும். அந்த மாதிரி எதாவது வாங்கி வச்சுக்கோங்க. அதை வேஸ்ட்டாக அதை கீழே தூக்கி போடாதீங்க. அந்த பர்ஸை வச்சு உங்களுக்கு இப்போ பயனுள்ளதாக தான் ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நார்மலாக நம்ம போடுற மாத்திரைகளை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு அதை வந்து தேடிட்டு இருக்காமல் இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நானும் அதே மாதிரி தான் இப்போ பிரித்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இதில் வந்து காலையில் போடுற மாத்திரைகளை இதில் தனியாக ஒரு பர்ஸில் வச்சுருக்கேன், மூடி வச்சுருக்கேன். இப்போது ஒன்றா மாத்திரை எல்லாம் ஒன்றா கடந்ததுன்னா நம்ம காலையில் சாயந்தரம் எதை போடுறது அப்படின்னு குழப்பமாக இருக்கும். அதுவே எப்படின்னா, இப்போ எல்லாத்தையும் நம்ம இப்படி ஒன்றா வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டக்குன்னு அது காலையில் போடுற மாத்திரையை எடுத்து நம்ம காலையில் போட்டுக்கலாம். இது வந்து பாருங்கள், மதியம் போடுற மாத்திரை எழுதி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே மதியானம் போடுற மாத்திரை மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து இரவு போடுற மாத்திரை எடுத்து வச்சுருக்கேன். இதில் நைட்டு போடுற மாத்திரைகள் இருக்குது. நம்ம இப்போ இப்படி பிரித்து வச்சிட்டோன்னா தேடிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஒன்று மண்ணா அப்படி குப்பை மாதிரி மாத்திரை கிடக்கவும் செய்யாது. இப்போ ஒரு இந்த மாதிரி மாத்திரை பேக்கோ இல்லை டப்பாவோ வச்சுருந்தோன்னா இப்படி பிரித்து அந்த பேக்கை வந்து அந்த பர்ஸை தனித்தனியாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லு. அதே மாதிரி ஊர்களுக்கு எங்கே போனாலும் இதே மாதிரி நம்ம இப்படி செட்டிங்காக எடுத்துகிட்டு போயிட்டா எது காணா அது காணான்ற பிரச்சனை இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். எங்கே வெளியூர் போனாலும் சரி, வெளியே எங்கே போனாலும் சரி, இதை தனியாக எடுத்துட்டோன்னா இது காணாயிருச்சு அது காணாயிருச்சுன்னு தேடாமல் நம்ம டக்கு டக்குன்னு ஈஸியாக எடுத்து மாத்திரைகளை போட்டுக்கலாம். இப்போ வயசானவங்களுக்கு வந்து புரியாது, மதியான மாத்திரை எது மாற்றி கூட போட வாய்ப்புண்டு. அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதை பார்த்துட்டு எடுத்து போட்டுக்குவாங்க. சரி, இது மதியானம் போடுற மாத்திரை, இது நைட்டு போடுற மாத்திரை. இது நீங்கள் இந்த மாதிரி பேனால் எழுதினாலும் சரி, இல்லாட்டி மார்க்கரில் எழுதினாலும் சரி, எதுலையாவது எழுதி வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டெய்லி ரொட்டீனாக வந்து மாத்திரை போடுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள குறிப்பு. கண்டிப்பாக வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ என்ன மாதிரி ப்ரெஷரு சுகர் உள்ளவங்க போடுறதுக்கு, கொலஸ்ட்ராலு இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளத்தில் போட்டுக்கிட்டு தான் இருப்போம் நம்ம ரொட்டீனாக மாத்திரைகள். அதுக்கு வந்து நமக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். வயசானவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நம்ம எடுத்து தனியாக பிரித்து கொடுத்துட்டோன்னா
அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாத்திரை எடுத்து போட்டுக்கிறதுக்கு. நம்ம வந்து மாற்றி போடவும் வாய்ப்பில்லை, அதே மாதிரி மாத்திரைகளை தேடிட்டு இருக்கவும் வாய்ப்பு இல்லாமல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இது இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி போடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து குக்கரில் பருப்பு வேக போட்டாலே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி தான் வைப்போம். அப்படி இருந்தாலும் வந்து பொங்கி தட்டிக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அதான் குரல் ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த பருப்பு வந்து ஃபுல்லாக அந்த மூடியெல்லாம் பொங்கி வடிஞ்சிரும். ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, முருங்கைக்கீரை வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு பருப்பு முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு மாதிரி மொத்தமாக வேக போட்டு செஞ்சேன். ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்வேன். இதோட செய்முறையை இன்ஷால்லா அடுத்த தடவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு நான் இந்த குறிப்பை மட்டும் உங்களுக்கு, இந்த கிச்சன் டிப்ஸ் மட்டும் நான் அது என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி பருப்பு கீரை எல்லாம் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி வச்சா இன்னும் நல்லா பொங்கி பொங்கி தட்டும், ஃபுல்லாக மூடியெல்லாம் ஆயிரும். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு ஆகலைன்னா எல்லாரும் பண்ணுறத பார்த்துட்டு சரி இது கரெக்டாக இருக்குமா நம்மளும் பண்ணி பார்ப்போன்றக்காக நானும் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒரு தண்ணி கூட வெளியே வரவே இல்லை பாருங்கள். சுற்றி பாருங்கள், ஒரு துளி கூட வரல. பருப்பு வேக போட்ட ஒரு எஃபெக்டே இல்லாமல் இருக்குது. இது என்ன பண்ணனால இப்படி ஆயிருக்குன்றதை நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். பாருங்க, மூடியில் கூட கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது. நிறைய தண்ணி தான் வச்சுருக்கேன், ஆனாலும் இதாகலை. இந்த மாதிரி ஒரு கிண்ணம் போட சொல்லி நான் பார்த்தேன், நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நாமளும் சரி செஞ்சு பார்ப்போமேன்னு பார்த்தேன். அதே மாதிரி இந்த கிண்ணம் போட்டிருந்தேன், அதில் கொஞ்சோண்டு தண்ணி போயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நீட்டாக வந்து பாசிப்பருப்பு நல்லா இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியாக வச்சா பொங்கி பொங்கி தட்டிடும். ஆனாலுமே வந்து நமக்கு பொங்கி தட்டாமல் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். பாசிப்பருப்பு வெந்துருச்சு, தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது லேசாக ஒரு கடைஞ்சி தாளிச்சு விட்ருவேன். ஆனால் பாருங்களேன் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்களேன். இந்த பாருங்கள், இவ்வளோ தண்ணி பருப்பில் இருந்ததுன்னா என்ன ஆகும், அதுவே மூடியில் பொங்கி பொங்கி தட்டும். ஆனால் இந்த ஐடியா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து ஒரு கிண்ணமோ ஒரு டப்பா இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதுமானது, பொங்கி தட்டவே இல்லை. நீங்களே இப்போ பார்த்தீங்க, உங்கள் கண் முன்னாடி தான் நான் இப்போ திறந்து காட்டினேன், எதுவுமே பொங்கி தட்டலை. நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குது இந்த டிப்ஸு. நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. இது எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள். நான் இன்ஷால்லா அடுத்த தடவை செய்யலை உங்களுக்கு வந்து நான் அந்த ஃபுல் வீடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு டிப்ஸ் தான். இப்போது நமக்கு அடுப்பில் வேலை செய்வோம், அடுப்பில் வேலை செய்யலை கண்டிப்பாக வந்து குக்கர் சுடும், இல்லை ஏதாவது ஒன்று கையில் சுற்றும், இல்லை இது வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி சூடு பட்டுரும். இந்த மாதிரி ஏதாவது அடுப்பில் வந்து சுற்றும், இல்லாட்டினா வந்து எண்ணெய் தெரிக்கும். இந்த மாதிரி கையில் எல்லா இடங்களில் எனக்கு நிறைய இந்த வீரத்தழும்புகள்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து போயிடுச்சு. அது என்ன காரணம்னா வந்து நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா, எனக்கு நெருப்பு பற்றுச்சோ இல்லை ஏதாவது தெரிச்சிருச்சு, எண்ணெய் தெரிச்சிருச்சுன்னா நான் உடனே என்ன பண்ணிடுவேன், பேஸ்ட் எடுத்து, டூத் பேஸ்ட்டு தான், உங்கள் வீட்டில் எந்த பேஸ்ட் இருக்கோ அந்த பேஸ்ட் எடுத்து அப்பிடுவேன். இது முந்தானேத்து பட்ட காயம்தான். அதில் வந்து நான் பேஸ்ட் அப்பிட்டேன். ஆனால் லேசாக அந்த கருப்பு லைட்டாக விழுகுமே ஒழிய பொங்கவே செய்யாது, இப்படியே தான் இருக்கும். கருப்பு விழுதுரும் ஆனால் பொங்காது. இப்போது அந்த நெருப்பு பட்ட அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் நமக்கு அந்த எரிச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த எரிச்சல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் பொங்கவும் செய்யாது, எந்த ஒரு வலியோ எந்த ஒரு வேதனையோ இருக்காது நம்ம போட்டு இது பண்ணாலும். ஆனால் சில நேரத்தில் கொஞ்சம் வேலை பார்க்குற அவசரத்தில் சில நேரத்தில் மறந்துடுறேன். அது வந்து இந்த பாருங்கள், இந்த மறந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, நெருப்பு நல்லாவே இதில் வந்து எண்ணெய் தெரிச்சிருச்சு. எண்ணெய் தெரிச்சது என்ன ஆயிடுச்சுன்னா புண்ணாயிடுச்சு. அந்த பேஸ்ட்டு போட மறந்த ஒரே காரணத்துக்காக அப்படியே புண்ணாகி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே எனக்கு அப்படியே வின்னு வலிச்சிட்டு இருந்து, இப்போ தான் அப்படியே மெதுவாக ஆறிட்டு வருது. ஆனால் இன்னும் உள்ளே வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து லைட்டாக ஆறிட்டு வருது. நான் இந்த டிப்ஸ் வந்து நான் போடணும்னு நினச்சேன். ஏன்னா போடுறதா இருந்தால் என் கையில் எப்பயாவது காயம் இருந்தால் தான் நான் அதை போட முடியும். நான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தேன்.
ஆனால் வந்து கொஞ்சம் வேலை அவசரத்தில் மறந்துட்டேன். இந்த விரலில் எண்ணெய் தெரிச்சிச்சு, அதை போட மறந்துட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னு அடிச்சுட்டு தான் இருக்குது. சும்மா தேங்காய் தான் போடுறேன். ஆனாலும் அது வேறு எதுவும் நான் மருந்துலாம் போட மாட்டேன். ஆனால் நீங்கள் எப்போதுமே நெருப்பு பட்ட உடனே எண்ணெய் தெரிச்சாலும் சரி, இல்லை ஏதாவது சுற்றுச்சு, சட்டியில் கைப்பட்டு சுற்றுச்சு, எங்கே சுட்டாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உடனே தண்ணியில் காமிச்சு கழுவிட்டு இந்த பேஸ்ட் எடுத்து, அதான் உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் இருக்கோ, எங்கள் வீட்டில் நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் என்ன பேஸ்ட் இருக்கோ அந்த பேஸ்ட்டை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதனால் எப்போதுமே கிச்சனில் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா கிச்சனில் நான் வச்சு தான் இருக்கேன், அவசரத்துக்கு போடுறது. ஆனால் எனக்கு வேலை அவசரத்தில் மறந்ததில் தான் இந்த மாதிரி காயமாயிருச்சு, புண்ணாயிருச்சு. இல்லாட்டினா நான் எப்போதுமே எங்கே நெருப்பு பட்டாலும் உடனே டக்குன்னு எண்ணெய் தெரிச்ச உடனே டக்குன்னு போய் கழுவுவேன். கழுவிட்டு இந்த பேஸ்ட் எடுத்து அப்பிடுவேன். அப்போனா கொஞ்சம் நேரத்துக்கு தான் காந்தோம். நிறைய எண்ணெயெல்லாம் எனக்கு தெரிச்சிருக்கு, நிறையெல்லாம் சுட்டிருக்கு, குக்கர் நிறைய தடவை சுட்டிருக்கு. ஆனால் நான் உடனே தண்ணியில் காமிச்சிட்டு இந்த பேஸ்ட் எடுத்து அப்பி விட்டுருவேன். அப்பிட்டோன்னா என்ன ஆகும், நமக்கு அப்படியே பொங்கிட்டு வராது. பொங்கிட்டு வராமல் நமக்கு வந்து நார்மலாக இருக்கும். அதுக்காக நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கிச்சனில் எப்போதுமே ஒரு பேஸ்ட் வச்சுக்கோங்க. நம்ம பெண்களுக்கு கண்டிப்பாக கையில் வந்து சூடு படதான் சரி, கையின்னு இல்லை, பொதுவாக எங்கேயாவது முகத்தில் கூட எனக்கு நிறைய தடவை எண்ணெய் தெரிச்சிருக்கு. முகத்தில் எண்ணெய் தெரிக்கையிலேயே நான் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ கோழி பொரிக்கிறோம், மீன் பொரிக்கல சடார்னு தெரிக்கும். அப்போ டக்குன்னு கண்ணுக்கிட்ட தெரிச்சிரும், முகத்தில் தெரிக்கும், கண் பட்டையில் தெரிச்சிரும். அப்பையும் நான் என்ன பண்ணிடுவேன்னா வாஷ் பேஷனில் போய் அப்படியே லைட்டாக தண்ணியை தொட்டு நல்லா அந்த இடத்த ஊற்றி எடுத்துட்டு இந்த பேஸ்ட் எடுத்து போட்டுருவேன். போட்ட உடனே அப்படியே அமுங்கிரும், பொங்கவே செய்யாது. அதுக்கப்புறம் மறுநாள்லாம் அந்த இடத்த தொட்டால் வலிக்கலாம் செய்யாது, காஞ்சு போயிடும். அந்த மாதிரி இதே டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கே நெருப்போ சுடு தண்ணியோ இல்லை உடம்புல எங்கே சூடுபட்டாலும் சரி, உடனே அதை தண்ணியில் போய் பச்சை தண்ணியில் போய் நல்லா கழுவிட்டு இந்த பேஸ்ட் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கவே செய்யாது, புண்ணவும் ஆகாது, அப்படியே மறுநாளே காஞ்சிரும். இதை மறக்காமல் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு டிப்ஸ் தான் ஒன்று செய்ய போகிறோம். அது வந்து கிராமங்களில் ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இப்போ சிட்டிக்குள்ளே அது கிடைக்க வாய்ப்பு இல்லை. இப்போ மொட்டை மாடி, அதுக்கப்புறம் அந்த பால்கனி இருந்தால் அதில் வச்சு நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். இந்த இதை வச்சு நம்ம என்னென்னலாம் யூஸ் நிறைய யூஸு கிச்சனுக்கு மெயினாக தேவைப்படுற நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறையாவே யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி உடஞ்சிருக்குது, அதனால் இந்த மண்சட்டி எடுத்துக்கிட்டேன். அது தேவையான பொருள் வந்து உடஞ்ச மண்சட்டி இல்லை ஏதாவது பழைய யூஸ் இல்லாத பொருள் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே பால்கனிலே வச்சு இதை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா நிறையா வந்து சிரட்டா எடுத்து வச்சுருக்கேன். காஞ்சு போன இந்த சிரட்டா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு நம்ம ஒரு பொருள் ரெடி பண்ண போகிறோம். அது என்னன்றதை உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு சிரட்டையை மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா கேஸில் கொஞ்சமாக காட்டினேன். ஒரு அரை பதம் அப்படியே எரியிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து இதோட சேர்த்து போட்டுட்டேன். போட்டு ஒரு 3-4 சிரட்டை போட்டாச்சு. இன்னும் உங்களுக்கு எவ்வளோ சிரட்டைகள் இருக்கோ, கீழே போடுற சிரட்டை தானே நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், அந்த சிரட்டை எத்தனை கிடைக்குதோ அதை அப்படியே மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு இதே மாதிரி ஒரு பழைய மண்சட்டியில் இந்த மாதிரி போட்டு நல்லா எரிச்சுக்கணும். நல்லா எரியட்டும். எரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன எதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எரிஞ்சு முடியும், நல்லா பிடிச்சி எரியுது. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இது ஒரு மாதிரி இந்த சார்கோல் பவுடர்னு சொல்லுவாங்கல்ல, சார்கோல் பவுட்ரு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த கங்கா இருக்கையிலே எடுத்து என்ன பண்ணிடுங்க, லைட்டாக போட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு அதை வந்து சார்கோல் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது யூஸ் ஆகும். ஆனால் நம்ம இப்போ வந்து சார்கோல் பவுடர் ரெடி பண்ணலை. நான் ஏற்கனவே சார்கோல் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ வேறு ஒன்று தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம போட்டது வந்து நல்லா எரிஞ்சு அப்படி கங்காயிருச்சு. ஆனால் நல்லா இன்னும் எரிஞ்சிட்ருக்கு. அதை கடைசி வரை நல்லா மொத்தமாக எரிஞ்சிடட்டும். கொஞ்சம் கூட வந்து இது மிச்சம் இல்லாமல் நல்லா எரியட்டும். அப்படி சரியாக எரியாமல் புகை வந்தால் கூட நீங்கள் நல்லா விசிறி விட்டு அதை நல்லா முழுசாக எரிய விட்டுருங்க. சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை பண்ணாதீங்க. ஏன்னா அதுங்க வந்து கையை வச்சு நோண்டிடுங்க. அதனால் வேண்டாம். இந்த பாருங்க, நான் அப்படியே விசிறி விட நல்லா எரியுது. நல்லா சுத்தமாக எரிஞ்சு சாம்பலாயிருக்கும். அது வரையும் நல்லா இது எரியட்டும். இது ஒரு அழகாக இருக்குது. அதனால கரெக்டாக வந்து
சூரியன் நல்லா மறைஞ்சிருச்சா, ஏன்னா வெயிலில் வச்சு பண்ணால் ரொம்ப வைக்கையாக தெரியும்னா நான் சூரியன் மறைய போன ஸ்டேஜில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்க்கவே ஒரு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கங்கு இந்த எரியிறதை பார்க்குறது. ஆனால் ஹீட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு ஆசையாக இருக்குது. இது நல்லா எரியட்டும், எரிஞ்சு நல்லா சாம்பல் ஆயிடணும். சாம்பலானதான் நேற்று நம்ம வந்து சிரட்டாவை போட்டு நல்லா எரித்தோம் பார்த்தீங்களா. எரிச்சதில் அது ஒரு 5 தேங்காயோட சிரட்டாவை போட்டு எரித்தோம். அதில் வந்து நமக்கு நல்லா எரித்து சாம்பல் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு சாம்பல் கிடச்சிருக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சிரட்டா அந்த கறி மாதிரி வேற இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ எரிச்சதுக்கு இது ஃபுல்லாக, அதாவது மண் சட்டி ஃபுல்லாக வச்சு எரிச்சதுக்கு இவ்வளோ தான் சாம்பல் வந்திருக்கு. இது பாருங்கள், சின்ன சின்ன பீஸ் கறி மாதிரி இருக்குது. நம்ம எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்க போகிறோம். இந்த பவுட்ரு வந்து ஒரே ஒரு சிரட்டாச்சி தான். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லேசாக பிடிச்சி எரிஞ்சு கொஞ்சம் கங்கா மாறுச்சுல, மாறையிலே எடுத்து தண்ணி தொளிச்சிட்டு நல்லா ஆற வச்சு இதை பொடி பண்ணியாச்சு. இது வந்து சார்கோல் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்திரம் விளக்குற பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சிரட்டைக்கே இவ்வளோ பொடி வந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம சாம்பலாவை எடுத்தோம் பாருங்கள், இது கிட்டத்தட்ட 5 சிரட்டையோட சாம்பல். ஆனால் இது கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் நல்லா சூப்பராக நெய்ஸாக, ரொம்ப நெய்ஸாக வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் குறப்பாக, அதாவது லைட் குறப்பாக இருக்குது ஓரளவுக்கு. ஆனால் இது வந்து நல்லா நெய்ஸாக வந்திருக்கு. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா பல்லு விளக்க தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் பல்லு விளக்குனா வந்து அவ்வளோ ஒரு பல்லு நல்லா பளபளன்னு ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் லேசாக லைட்டாக உப்புத்தூள் மிக்ஸ் பண்ணி நம்ம விளக்கணுன்னா பல்லில் அந்த ஈரில் உள்ள கிருமிகள் எல்லாம் வந்து செத்துரும். பூச்சி இருந்தாலும் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது இயற்கை பல்பொடி, எந்த ஒரு கெமிக்கல் கலப்படம் எதுவுமே இல்லாத இயற்கையான பல்பொடி. நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பழைய கீழே போடுற சிரட்டை இருந்தால் அதை நம்ம நல்லா எரித்து சாம்பலாக்கி ஆற விட்டுட்டு இந்த மாதிரி மிக்சியில் நல்லா பொடி பண்ணி நெய்ஸாக பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. லைட்டாக உப்புத்தூள் லேசாக கலங்க, ரொம்ப கலந்துடாதீங்க. லைட்டாக கலந்துட்டு பல்லு விளக்கணுன்னா பல்லு வந்து நல்லா பளபளன்னு சூப்பராகவும் இருக்கும், ஈருக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து சார்கோல் பவுட்ரு. அதுலேயே நான் சொன்ன மாதிரி லைட்டாக லேசாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கையிலே எடுத்து அணைச்சிட்டு எடுத்து இது பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம அந்த சார்கோல் பவுட்ரு நமக்கு எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு, இன்னும் எதுக்கு தேவையோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இதில் வந்து நம்ம தயார் பண்ணியாச்சு. கீழே போடுற சிரட்டையை வச்சு இது ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரியே வந்து நீங்கள் இன்னும் கீழே போடுற பேப்பரு, அட்டை பாக்ஸ், வீட்டுக்கு தேவையான நிறைய பொருள் வரும் அதை குப்பையாக எடுத்து கீழே போடாமல் இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் எரிச்சிட்டு நீங்கள் அதை எரிச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் பாத்திரம் விளக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா பளபளன்னு சூப்பராக வரும். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸு. வேஸ்ட்டாக கீழே போடுற குப்பை செத்த பேப்பர், அட்டை பாக்ஸு, அப்புறம் இந்த சிரட்டாச்சி எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம், ஒரு சின்ன பழைய மண் சட்டி வச்சுட்டு அதில் ஒரு ஓரமாக மொட்டை மாடியிலையோ பால்கனியில் ஓரமாக வச்சு அதை எரிச்சு விட்டுட்டு அது நல்லா அணைஞ்சதுக்கப்புறம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணி வச்சு நம்ம பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.